பம்கின் பராத்தா பரங்கிக்காயை வச்சு ரொம்ப ஈஸியாக சாஃப்டான பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காம மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி, ஆனால் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி நம்ம தோசைக்கல்ல எப்போதும் போல் போட்டு எடுத்துட்டோன்னா நல்ல சாஃப்டான செம டேஸ்டியான பரங்கிக்காய் பராத்தா, பம்கின் பராத்தா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.